அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சிக்கன் பப்ஸ் தாங்க பார்க்க போறோம். பேக்கரி ஸ்டைலில் ஓவன் இல்லாமல் வீட்டிலேயே சுலபமான முறையில் எப்படி செய்யலாங்கிறத இப்போ நம்ம செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. நீங்கள் கோதுமையும் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 2 இன்க்ரீடியன்ஸ் தான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து புரோட்டாவுக்குனா மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. மாவு கொஞ்சம் லூஸாகவே இருக்கணும், அப்போ தான் நமக்கு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம பட்டர் எதுவுமே இல்லாமல் நம்ம ஈஸியான முறையில் இந்த பப்ஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ சாஃப்டாக இப்போ பிசைஞ்சு வச்சாச்சு. இதை உடனே நம்ம இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். எந்த சைஸில் பப்ஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டையும் வச்சு நான் ஒரு 1/4 கப் ஆயில் மேலே ஊற்றிக்கிறேன். நான் இந்த மாதிரி நம்ம செய்கிறனால கொஞ்சம் எலாஸ்டிக் கன்சிஸ்டன்சி வரும். நமக்கு ஃபுல்லாக ஒரு 1/4 கப் ஊற்றிருப்பேங்க. நான் ஊற்றி இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக நல்லா ஊறணும். நான் 1 hour ஊற வைக்க போகிறேன். நீங்கள் அதிகபட்சம் ஒரு 1/2 hour ஊற வைக்கணும். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நான் ஜெய்தூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். நீங்கள் ஜெய்தூன் ஆயில் இல்லைன்னா சும்மா சாதாரண ஆயில் கூட ஊற்றிக்கலாம். இது 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 3 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் குக் பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கிடலாம். இதுக்கு தேவையான மசாலா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அந்த ஆயிலில் நல்லா குக் பண்ணிக்கோங்க மசாலாவை. சிக்கன் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக் கூட சேர்த்துக்கலாம். நான் போன்லெஸ் சிக்கன் 200 கிராம் எடுத்திருக்கேன். அதான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலா கூட நம்ம சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்க்கையில் நம்ம பப்ஸ் கூட ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் எக்ஸஸாக சேர்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றினா போதும். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு சிக்கன்லேயும் கொஞ்சம் தண்ணி விடும். சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கனால சீக்கிரம் நமக்கு குக் ஆயிரும். ஒரு 5 minutes மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகி சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ உருண்டைகள் நம்ம பிடிச்சி வச்சு 1 hour ஆயிடுச்சு. இப்போ நல்லா இந்த ஆயிலில் ஊறி இருக்கு. இப்போ நம்ம தேய்க்க போவையில் நல்லா எலாஸ்டிக் மாதிரி இழுக்க வரும். எதுக்காக இந்த ஸ்டெப் செஞ்சோன்னா நமக்கு பப்ஸ் நல்லா தின்னாக கிடைக்கும், லேயரும் அதிகமாக இருக்கும், சாப்பிடையில நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா எந்த அளவுக்கு தின்னா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. இதில் மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மைதா டஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை எல்லா சைடும் மடிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம பப்ஸ் ரெடி பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கும் பேக்கரி ஸ்டைலில் இருக்கிற மாதிரியே இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃப்பும் உள்ளே வச்சிடலாம். இப்போ 4 பக்கமும் இந்த மாதிரி மடிச்சு விட்டுருங்க. சப்போஸ் நமக்கு ஒட்டலைன்னா கொஞ்சம் மைதா தண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒட்டி விட்டுருங்க, பிரியாது. இப்போ 4 பக்கம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி எல்லா பப்ஸையும் நம்ம தயார் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு மேலே நீங்கள் எக் அப்ளை பண்ணாலும் பண்ணிக்கிடலாம். நான் இன்னைக்கு பண்ணலை. இதை அப்படியே ஆயிலில் பொரிச்சு எடுத்துடலாம். ஆயிலை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஷைனிங்காக வேணும், பப்ஸ் கலரில் அதே கலரில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே கொஞ்சமாக எக் அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான பப்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு. ரொம்ப லேசாகவும் இருந்தது, கனம் இல்லாமல்.
இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். சிக்கன் இல்லைன்னா நீங்கள் எக் இல்லைன்னா வெஜிடபிள் எது வேணால் உள்ள ஸ்டஃப் வச்சுக்கலாம். வீட்டிலேயே சுலபமான முறையில் சிக்கன் பப்ஸ் நம்ம தயார் பண்ணியாச்சு. இப்போ பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருந்தது. நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.